ஏமா டீயை போடு. அங்க வந்தானா அந்த பையா? வருவாருண்ணே. வருவாரா? குடு, நான் போறேன் குடிச்சிட்டு. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. டீ குடிக்கிறதே தலைவலி போகணுமா? என்னம்மா வண்டாம்பரு நாளை வண்டாம்பரு வெட்டி போய் என்னம்மா என்ன டீயை குடிச்சுப்பா. நான் இன்னைக்கு செய்தி என்னன்னு பாத்துருவோமா? ஒரு நியூஸ் பேப்பர் தூக்கிட்டு வந்துடுறது. எதிர்கட்சி தலைவர் ராகுல் மீது பாயவருக்கும் தேசத்துறவுகளுக்கு என்னம்மா ஒன்னாமா அவர் போட மாட்டாங்களா? இந்தியாவுக்கு எதிராக பேசுனா அவரை போட்டுதான் ஆகணும். சும்மா எப்ப பாரு இந்தியாவுக்கு எதிராகவே பேசுறது. அப்படி என்னமா பேசினாரு? நான் எதையும் பார்க்கவே இல்லையா? அப்படி அவர் பேசினது எனக்கு தெரியும்னு. அவர் ஒன்னும் அப்படி எதிரா பேசின மாதிரிலாம் இல்ல. எப்ப அங்க ஜனவரி 15ஆம் தேதி ஏதோ ஒரு அவங்க காங்கிரஸ் அலுவலகம் திறக்கிறதுக்கு போயிருக்காரு. அப்ப போகும்போது அவங்க மூத்த தலைவர்களுமே கூட இருந்திருக்காங்க. அப்ப பேசும்போது என்ன சொல்லுவாங்க, ஒரு கட்சினா எதிர்கட்சியை எதிர்க்கணும்னு பேசுவாங்கல்ல. நம்ம வந்து பிஜேபி RSS எல்லாரையும் எதிர்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த இந்தியா ஸ்டேட்டையும் நம்ம எதிர்க்கணும். அதாவது அவர் என்ன மீன் பண்றாருன்னா, அரசாங்கத்துக்கு கீழே ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, RBI அப்படி இப்படின்னு எல்லாமே, பிளானிங் கமிஷன், அந்த கமிஷன் இந்த கமிஷன் எல்லாமே இருக்கும்ல. இந்த கமிஷன் எல்லாமே என்ன பண்ணுது, தனிப்பட்ட முறையில செயல்படாம ஆளுங்கட்சியோட வந்து கைப்பாவ மாதிரி செயல்படுது. அதையும் நம்ம வந்து எதிர்க்கணும், அதை நடுநிலை தன்மையா செயல்படுறதுக்கு தூண்டணும்ன்ற மாதிரிதான் அவர் பேசினாரு. அதை ஏதோ இவங்க திருச்சி பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா கரெக்டா தானே போட்டிருக்கு இந்த பாஜக அரசு. இப்ப கேள்வி கேட்டா இதெல்லாம் போடுறது வழக்கம் தானே. இதுல நமக்கு வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லையே. அப்படி சொல்லு, கேள்வியே கேட்க கூடாது அப்படி சொல்லி கலாய்க்கிறது கூட தெரியல பாரு. மஞ்சள் புகழ்ச்சி அணியை கூட தெரியாம இப்படி இருக்கீங்களா?